இந்த நிகழ்வில் இங்கே என்னோடு பேசவிருப்பவர் திரு அழகிய பெரியவர் அவர்கள். அவர் ஒரு ஆசிரியராக பணியாற்றினாலும் தமிழ் மீது இருக்கிற ஆர்வத்தின் காரணமாக எண்ணற்ற நூல்களை எழுதியவர். அவருடைய இயற்பெயர் அரவிந்தன். அவருடைய தந்தை குறிஞ்சி மலர் என்கின்ற நாப்பாவினுடைய புத்தகத்தை படித்து அதிலே வருகின்ற ஒப்பற்ற பாத்திரமான அரவிந்தனை தன் மகனுக்கு சூட்டினார். ஒரு காலத்திலே தமிழ்நாட்டிலே தலை சிறந்த புத்தகங்கள் வந்தால் அந்த தலை சிறந்த புத்தகங்களுடைய கதாநாயகனுடைய பெயர்களைத்தான் தங்களுடைய மகன்களுக்கு சூட்டுவதற்கு தயாராக இருப்பார்கள். அப்படி சூட்டப்பட்ட பெயர்தான் அரவிந்தன். 1968ஆம் ஆண்டிலே பிறந்து வெள்ளூரிலே வாழ்ந்து வருகின்ற அவர் தமிழ் நூல்களை எழுத ஆரம்பித்தார். மிகச்சிறந்த விருதுகளை எல்லாம் அவர் பெற்றிருக்கின்றார். பல கவிதைகளை எழுதியிருக்கிறார், கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். தகப்பன் கொடி வல்லிசை என்கின்ற 2 அற்புதமான நாவல்களை எழுதியிருக்கிறார். இவையெல்லாம் அவருடைய வாழ்க்கை குறிப்புகள். அண்மையிலே எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலில் மற்றவர்கள் எல்லாம் அம்பேத்கரை பற்றி பலவற்றை எழுதியிருக்கிற போது அம்பேத்கருடைய கடிதங்களை பற்றி ஒரு கட்டுரை அவர் எழுதியிருக்கிறார். அந்த கடிதங்களில் அம்பேத்கர் தன் சிறு வயதிலே எப்படி வேதனைப்பட்டார், தன் அப்பாவிற்கு கடிதம் எழுதிவிட்டும் அந்த கடிதம் அவருடைய கையிலே போய் சேராத காரணத்தால் ரயில் நிலையத்திலே தபோலியிலிருந்து மசூரி போய் சேர்கிற போது எப்படி வேதனைப்பட்டார் என்பதை அவர் பதிவு செய்த கடிதம் ஒரு முக்கியமான கடிதம் என்று எடுத்து சொல்லியிருக்கிறார். எந்த விதமான செயற்கையாக துருத்தி கொண்டிருக்கிற சொல்லும் இல்லாமல் எழுதப்பட்டது அவருடைய கடிதம் என்கின்ற அற்புதமான கட்டுரையை அவர் அந்த நூலிலே எழுதியிருக்கிறார் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போது புத்தகத்தில்